கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறார்கள். எப்படி என்று கேட்கிறீர்களா? தெரிந்து செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களா என்பதை அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பாவம் செய்கிறார்கள். சிகரெட்டு, குடி, விபச்சாரம், பொய் சாட்சி, கெட்ட வார்த்தை, திருட்டு, ஏன் கொலை, கஞ்சா கடத்தல், கோபம், வைராக்கியம், சண்டை, பிரிவு, வட்டிக்கு பணம் கொடுப்பது, கடன் வாங்குவது, இயேசு கிறிஸ்துவுக்கு நிந்தையும் அவமானத்தையும் கெட்ட பெயரையும் வாங்கி கொடுக்கிறார்கள். மற்றவர்கள் இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என்று காரி துப்புகிற அளவுக்கு பாவம் செய்து தேவனுடைய நாமத்தை கெடுக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இவர்கள் தெரிந்து துணித்துதான் செய்கிறார்கள் என்று. ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் உண்மையாயிராமல் பணத்துக்காகவும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் ஏனோ தானோ என்று ஊழியம் செய்து இவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்களா என்று கேட்கும் அளவுக்கு பாவம் செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர்களும் வழிகாட்டியாக இருக்கிறவர்களும் கேடு கெட்டு போனால் எப்படி நீங்கள் கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறீர்கள் அல்லவா? தேவன் மீது அன்பு கூறுகிறவர்கள் எல்லாம் இப்படி இருக்க மாட்டார்கள். எந்த பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் இயேசு போல் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருப்பார்கள். இப்போ சொல்லுங்கள், கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறார்கள். ஏன்? கிறிஸ்துவை திரும்ப திரும்ப சிலுவையில் அறைந்து பாவம் செய்து கஷ்டப்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு நரகத்தில் அதிக தண்டனை கிடைக்கும் என்பது உறுதி. நன்றி.